இந்த புத்தகத்தில் அவருடைய மனைவியை பற்றி எழுதியிருக்காரு. அவங்க வெள்ளையாக இருப்பாங்க. ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நிறைய கடன் இருக்கு, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அரசியல்ல. நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் மாமனார் ஊர் தானேங்க அது, இப்போ கண்டுக்காமல் இருக்கிறாரு. ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் இப்படி இருப்பார். மகிழ்ச்சியான இந்த ஒரு நிகழ்ச்சி. அரங்க வேலு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் அவரை பற்றி சொல்லலாம். மிக 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 நேர்மையானவர் என்று. அது எத்தனை மிக வேண்டும்னா போட்டுக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்தில் அப்படி நேர்மை என்ற வார்த்தை என்று சொன்னால் அது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்ற ஒரு வார்த்தை. அது கடினமான உழைப்பு. இந்த நூலிலே ஒவ்வொரு பகுதியான நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எப்படிங்க சின்ன வயசுலேருந்து சம்பவங்களை ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஒவ்வொரு சம்பவம், எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தவர், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தவர், எனக்கு சோறு போட்டவர், எனக்கு கூட்டிகிட்டு போனவர், பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவர், எனக்கு ஃபீஸ் கட்டினவர், இவ்வளோ எப்பயோ நடந்தது. 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள்லாம் இப்போ நடந்த மாதிரி ஒரு எழுதி வச்சுருக்கீங்களே நீங்கள். அதில் ஏன்னா இந்த நூலை படிக்கிறப்போ சில பகுதியில் பார்த்தா எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. அவ்வளோ கடினம், அவ்வளோ உழைப்பு. இப்போ நாங்கள்லாம் we were born with the silver spoon அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அரசியல் அது வேறு, ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வேறு. ஆனால் கஷ்டம்னா இங்கே தெரியாது. ஐயாவும் நீங்களாம் ஆடு மேய்ச்சுவங்க, மாடு மேய்க்கிறீங்க, சாணி பொறுக்கணுவீங்க, விவசாயம் பண்ணது, அது கூட படிக்கிறது. அந்த வெறி இருக்கணும், படிக்கணும்னு அந்த வெறி. இப்போ ஐயாவுக்கெல்லாம் அது வந்து ஒரு ஆப்சஷன் சொல்லுவேன், நான் படிக்கணும், முன்னேறணும்னு அந்த வெறி. எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் 2.5 ஏக்கர் நிலம். ஒரு விவசாயின்னு ஐயாவுன்னா காலையில் படிக்க போவார், மாலையில் விவசாயம் பண்ணுவார். அவ்வளோ விவசாயம்னா இப்போ விவசாயம்லாம் இல்லை, அந்த காலத்தில் வேறு விவசாயம். மறுபடியும் படிக்கணும். அங்கே ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது, 6வது வரைக்கும் பள்ளிக்கூடம் கிடையாது. சென்னைக்கு வந்தார் 7வது. சென்னையில் அவங்க மாமா, அவங்க அப்பாவுடைய அக்கா வீட்டுக்கார், தாய்மாமா, என்னோட தாய்மாமா, அவர் இங்கே ஹார்பரில் மூட்டை தூக்கிட்டு இருந்தார். ஐயா வந்து இங்கே அவர் கூட தங்கிட்டு அவரையும் மூட்டை தூக்குனார். சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் ஒரு மாதத்தில் 25 பைசா 50 பைசா இல்லை ₹1 கொடுப்பாங்க. 5 கிலோ நடந்து போகணும். சில நைட் ஷிஃப்ட் இருக்கும், அதில் ராத்திரியில் நடந்து போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பார் ஐயா. ஆனாலும் படிப்பார். வீட்டில் விளக்கு இருக்காது. அந்த ஒரு பார்க் இருக்குது, ராயபுரத்தில் தங்கியிருந்தார். அங்கே ஆடம் சாஹிப் தெரு, அங்கே தங்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பூங்கா, அங்கே போய் படிப்பார். அந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுப்பார், அதில் ஒரு 50 பைசா கிடைக்கும். ராபின்சன் பூங்கா. இப்படி கஷ்டப்பட்டு ஆனால் படிக்கணும், அந்த ஆதவங்க, அந்த வெறி, படிக்கணும். அப்புறம் ஐயாவுக்கு மருத்துவம் கிடைச்சது. ஆனால் சேரத்துக்கு பணம் கிடையாது. போயிட்டார், கோச்சிங் போயிட்டார், ஏதோ அவர் செஞ்சுக்கலான்னு போயிட்டார் அங்கே. அப்புறம் இன்னொரு மாமா இருக்கார், அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் காசு போட்டு அப்புறம் படிக்க வச்சாங்க MBBS. இப்படியெல்லாம் அது போன்ற அதே கஷ்டம் வேலு அவர்கள். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெருமை. ஏன்னா என் கூட 5 ஆண்டு காலம் நாங்கள் 2 பேரும் பணியாற்றணும் அமைச்சராக. 2004 2009 வரைக்கும் நான் அவர் அருகில் இருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன், எப்படி பணியாற்றினார். லாலு வேலு 2 தண்டவாளம், ஒரு தண்டவாளம் லாலு, இன்னொரு தண்டவாளம் வேலு. ஆனால் லாலு என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை நாடாளுமன்றத்தில் பேசுவார். எப்போ பேசுவார்னா ரயில்வே பட்ஜெட் அப்போ. பேச மாட்டார், படிப்பார். இவர் ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் அப்போ அவர் படிப்பார். மீதி இருக்கின்ற 364 நாட்கள், எத்தனை நாட்களும் வேலு தான் அத்துணை கேள்விகள் எல்லாமே வேலு அவர்கள் தான் பதில் சொல்வார். மணிக்கணக்கில் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக தரவா. அப்படி ஆண்டுதோறும் பட்ஜெட்டு இவர் தான். இவர்கிட்ட எல்லாம் லாலு இவர்கிட்ட விட்டுடுவார். ஆனால் பேர் லாலு. எதுக்கு லாலுவை ஹார்வர்டில் கூப்பிட்டாங்க, IIM அகமதாபாத்தில் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல இன்னும். எல்லாமே இவர் தான் காரணம். அதுக்கு நட்டத்தில் ஓடின ரயில்வே துறையை இவர் வெளியில் வரப்போ கிட்டத்தட்ட 80,000 கோடி லாபத்தில் இயங்க வச்சவர் நம்முடைய வேலு.
இந்த புத்தகத்தில் அவருடைய மனைவியை பற்றி எழுதியிருக்கார். அவங்க வெள்ளையாக இருப்பாங்கன்னு. அவர் மனசில் பாரு எவ்வளோ இருக்கு. திருநெல்வேலி பற்றி, திருநெல்வேலியில் எவ்வளோ அங்கே இன்னைக்கு திருநெல்வேலிக்கு போனார்னா அங்கே அவ்வளோ அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு எங்கள் கலெக்டர். இப்போ நாங்கள் எங்கள் அமைச்சர்னு சொல்கிறோம்ல, அதே போன்று அவர் எங்கள் கலெக்டர். அந்த மக்கள் அப்படி தான். ஒரு கலெக்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும், மக்கள் மீது ஒரு பாசம். சொல்கிறார், கலவர நேரத்தில் ஜெயலலிதா போயஸ் கார்டனில் கூப்பிட்டு வச்சு, நீ போங்க, மறுபடியும் போங்க. அப்போ நிபந்தனை வைக்கிறார், ஏன்னா அரசியல் தலையிட இருக்கக்கூடாது. சரி, நீ யாராவது சொல்ல முடியுமா ஜெயலலிதா கிட்ட போயிட்டு? சொல்கிறார், அந்த தைரியம் இருக்குது. அங்கே இறங்கணுன்னா பார்த்தா அவ்வளோ துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த இல்லை போலீஸ் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் கலவரம், இந்த பக்கம் ஒரு கூட்டு நடுவில் நின்றுட்டு இருக்காரு அவர் கலவரத்தப்போ. மற்றவங்களாம் ஓடிட்டு இருப்பாங்க, எதுக்கு உயிரை பயந்துட்டான்னா இவர் அங்கே போய். அதே போன்று அங்கே வெள்ளத்தில் அவ்வளோ அருமையாக கையாளர். அறிவொளி இயக்கம் சொன்னாங்க நம்ம பெரியவர் கந்தசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அங்கே அந்த மாவட்டத்தில் எவ்வளோ சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். இப்படி பல உதாரணங்கள். இந்த புத்தகத்தை எல்லா இளைஞர்கள், இன்றைய காலத்தை இளைஞர்கள் படிக்கணும். ஏன்னா அதில் பல அவருடைய பல முகங்கள், ஒரு மாணவர்களாக, ஒரு இளைஞராக, ஒரு விவசாயியாக, ஒரு அதிகாரியாக, பின்பு ஐஏஎஸ், பிறகு அரசு தேர்வாணை குழு, அரசு பணியாளர் தேர்வாணையத்தில், அரசு தேர்வாணையத்தில் அங்கே உறுப்பினராக, பிறகு அமைச்சராக. இது வந்து என் வாழ்க்கை பயணத்தினுடைய முதல் பாகம்தான். அடுத்த பாகம் வரும், இன்னும் நிறைய இருக்குது வேலையெல்லாம். இதோட முடிவு போகிறது கிடையாது. அதனால் ஏன்னா இதெல்லாம் எல்லாமே இளைஞர்கள் இந்த காலத்தில் படிக்கணும். ஏன்னா அது நேர்மை, அது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரின்னா ஒவ்வொரு முறையும் சொல்லப்போ எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் இல்லை. இப்போ வேலு அவர்களும் இங்கே காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார், தனவேலு வந்திருக்காரு. தனவேலு என்னுடைய உதவியாளராக 5 ஆண்டு காலம் இருந்தார். இவங்க 3 பேருமே மிக மிக நேர்மையான அதிகாரிகள். எவ்வளோ இருக்காங்க இங்கே, மற்றவங்களாம் வந்திருக்கிறீங்க, எவ்வளோ சந்தானம்லாம் இருக்காங்க, எவ்வளோ எல்லாம் நேர்மையான. இங்கே 3 அதிகாரிகள் தான். அப்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வருவாங்க அடிக்கடி. ஐயா சந்திப்பு, ஐயா உங்களை கூப்பிடுவார், வாங்க என்ன நடக்குது, என்ன சொல்லணும், என்ன செய்யணும். மணிக்கணக்கு ஐயாவுக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வேலு, காசி விஸ்வநாதன், தனவேல்லாம் மணிக்கணக்கில் பேசுவோம், அறிவுரை என்ன நடக்குது எல்லாம். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் தேவை. ஆனால் இன்னைக்கு வேலு அவர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ்ஸாக இருந்தார்னா எங்கேயாவது திருநெல்வேலியில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் விஜிலன்ஸில் உட்காந்துட்டு இருப்பாரு. இல்லை எங்கேயாவது போயிட்டு ஒரு குமுதம் ஆனந்தவனும் படிச்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன். எங்கேயாவது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பார். ஏன்னா இங்கே நேர்மைக்கு இன்னைக்கு வேலை கிடையாது, உழைப்புக்கு உண்மைக்கு வேலை கிடையாது. நேர்மையான அதிகாரிகள் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஐஏஎஸ் தான், ஐபிஎஸ் இருந்தாலும் சரி. எவ்வளோ பேர் நமக்கு தெரியுது. ஏன்னா தலைமை அப்படி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, இப்போ அமைச்சர்களுக்கு என்ன வேணும்னா, நேர்மையாக இருந்தால் அமைச்சர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதிகாரியை. ஏன்னா சம்பாதிச்சு கொடுக்குற அதிகாரி தான் அமைச்சருக்கு வேணும். இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இப்போ ஏதோ தப்பி தவறி உதயச்சந்திரன் கல்வித்துறையில் இருக்கிறார். அவர் ஒரு ஆண்டு வந்து கொஞ்சம் சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, வந்து சில மாதங்களில் நல்லா பண்ணிட்டு இருக்கார். ஆனாலும் இன்னைக்கு என்னுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு ஆசிரியர்கள் தேர்வில் அமைச்சர் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காராம், ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நிறைய கடன் இருக்கு. என்ன பண்ண போறான்னு பார்க்கலாமே. இன்னைக்கு வெளியிடணும் ஆசிரியர்கள். இப்படி இங்க இருக்கிற அரசியல் சூழல்கள் இன்னைக்கு தமிழ்நாடு சில நம்ம ட்ராக் கொஞ்சம் மாறி போயிடும், மாற்றுவோம் கொஞ்சம் அப்பப்போ, கொஞ்சம் ரயில்வே ட்ராக் கொஞ்சம் அப்பப்போ மாறும் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் மாற்றும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உரிமைகளை நம்ம இழந்துட்டுருக்கோம், ஒவ்வொரு நொடியும் நம்ம இழந்துட்டுருக்கோம். தினம் தினம் நமக்கு பிரச்சனைகள் ஒன்றும் நம்ம இழந்துட்டுருக்கோம். இவங்க இருக்கின்றவர்கள் அதை பற்றி கவலையே இல்லையே. அவங்களுக்கு என்ன இருக்கிற நேரத்தில் எல்லாம் சுட்டிட்டு முடிச்சிடணும், அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது.
இருக்கிறவங்க யாரும் மறுபடியும் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாது, மக்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதனால் நானும் வேலுவும் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எங்களுக்கு 2 பேருக்கு ஒரே கேள்வி நாள், வெள்ளிக்கிழமைக்கு கேள்வி நாள். அப்போது பல நாட்கள் எங்கள் 2 பேருக்கு மட்டும் அந்த அத்தனை கேள்வியும் 2 பேர் தான் பதில் சொல்லுவோம். எங்கள் கூட சரத் பவார், ராம்விலாஸ் பாஸ்வான், சுற்றுச்சூழல் அதெல்லாம் வரும், பல இதெல்லாம் துறைகள்லாம் வரும். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 துறைகள் இருக்கும். ஆனால் பல நாட்களில் 2 பேர் தான் கேள்விகள், அங்கே இருக்கிற கேள்வியெல்லாம் பதில் சொல்லுவோம். அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் ஓ டுடேஸ் பிஎம்கே டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அது பெருமையாக இருக்கும். அதெல்லாம் அங்கே இல்லை. அவரும் அப்துல் கலாம் அவர்கள் நெருக்கமானவர்கள். அப்துல் கலாம் இப்போ சொல்லுவார், அப்படி என்னென்ன நடந்தது, கூப்பிட்டு வச்சு ராமேஸ்வரம் நான் போனோம், எங்கள் ஊருக்கு நான் ட்ரெயினில் போனோம், இப்போ போக முடியலன்னு அவரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. உடனே அங்கே போய் ஆய்வு நடத்துகிறாரு. உங்களுக்கு தெரியும் அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க. சார் முடியாது சார். ரயில்வே அதிகாரிலாம் இன்னும் கொஞ்சம் தலக்கணும், கொஞ்சம் அதிகம். ஏன்னா அது ஏதோ தனியாக ஒரு கிங்டம் மாதிரி, அது அரசு மாதிரி ரயில்வே துறை. இப்போ இருக்கிற ஜிஎம் நீங்கள் பாருங்கள், அவருக்கு தனி கேபின்னு, தனி ஒரு என்ன அது பேர் சலூன், தனி ராஜ்யம், அது தனி பட்ஜெட்டு. இப்போ அதை முடிச்சுட்டாங்க, அதை முடிச்சுட்டாங்க, தனி பட்ஜெட்டை, தனி ராஜ்யம். ஜிஎம் சாதாரண ஒரு ஜிஎம், நான் சொல்கிறது சாதாரண ஒரு ஜிஎம். இங்கே இருக்கிறவங்க அவங்க மனநிலையெல்லாம் தான் எல்லாம். அவர் ஜிஎம் இறங்கினார்னா, அந்த சலூனில் போய் இறங்கினார்னா, அங்கே இருக்கிற ஆர்பிஎஃப் எல்லாம் ஓடி வரணும், அங்கே இருக்கிற அதிகாரி எல்லாம் சோப்பு கம்பளம். யார் இவங்க? சாதாரண ஒரு அதிகாரி தானே. அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, நாங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டு, அதிகாரிகள் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ், 2 பேரும் சர்வெண்ட் தான். அது மனசுலலாம் இல்லை, அந்த பந்தா காமிக்கணும். அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் அப்படியே ஒரு வேறு மாதிரி இருப்பாங்க. நானும் பார்த்தேன். இந்த காலத்தில் எனக்கு மிகப்பெரிய அனுபவம். நான் புத்தகம் எழுதுனேன்னா அது மாதிரி ஒரு 10 புத்தகம் எழுதலாம், அவ்வளோ இருக்கு. அதிகாரிகளை முடியாது சார், அது ராமேஸ்வரம்லாம் அது பழைய பிரிட்ஜ், அதெல்லாம் முடியாதுன்னு அது வேலை கூப்பிட்டு சொல்லிட்டார். உன்னால் முடியலன்னா வேறு அதிகாரி உன் இடத்துல போட்டு நான் பண்ணிடுறேன். அப்புறம் சார் பார்க்கலாம் சார், முடியும் சார். இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சுது. அவர் கணக்கு போய் போடுறாரு, அது எப்படி கேர்டர் எப்படி இருக்குது, இந்த கான்க்ரீட் கேர்டர் எப்படி, ஸ்டீல் கேர்டர் எவ்வளோ வெயிட் பேரிங் எல்லாமே. ஏன்னா அவர் ஐஏஎஸ் மட்டும் இல்லை, அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு, எல்எல்பி முடிச்சிருக்கிறாரு, லாயரு, அட்வொகேட் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கிறார் அவர். அப்புறம் கடைசியில் தான் அரசியல்வாதி. இன்னும் நிறைய கற்றுக்கணும் அரசியலில். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்படி சொல்லி இப்படி அப்துல் கலாம் அவர் ஊருக்கு போகிறார். எப்படி நினச்சி பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய 1000 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. பாம்பன் பாலம் புதுசாக கட்டணும், 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கொடுப்பாங்களா? ஒரு பாலத்துக்கு ஒரு சின்ன ஊர் ராமேஸ்வரத்தில் கொடுப்பாங்களா? இல்லை. அது ஒரு சின்ன 20 கோடி எவ்வளோ 25 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. சேலம் ரயில்வே கோட்டம் எவ்வளோ கனவு, காமராசர் அவர்கள் காலத்திலேருந்து மக்கள் ஒரு கோட்டம் இங்கே வரணும். ஏன்னா எல்லாமே பால்காட். ஐயா கூப்பிட்டு சொல்லிட்டார், வேலோ நீங்கள் என்ன பண்ணீங்களோ தெரியாது, கோட்டம் வந்துடணும். அதுக்கப்புறம் போய் அங்கே எங்கேயோ முட்டி மோதி எப்படியோடையோ பார்த்து பேசினார், அங்கே பேசினார். மறுபடியும் ஐயாட்ட வந்தார். ஐயா கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வேலை இதெல்லாம் நான் பதிலாக நான் ஏற்றுக்க மாட்டேன், என்ன பண்ணீங்களோ தெரியாது, வேணும் எனக்கு. மறுபடியும் அங்கே போய் கேரளா எம்பிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ கடுமையாக எதிர்த்தாங்க. உள்ள நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்த்தா அங்கே போய் எதிர்க்கிறாங்க. அங்கே அச்சுதானந்தன் அங்கே முதலமைச்சரா அவருக்கு கொஞ்சம் சரியில்லை, அதுக்கு மேலே சொல்ல முடியாது என்னால். நீங்கள் அச்சுத மேனன்னு சொன்னீங்க, அச்சுதானந்தம். அப்போது அவர் அங்கே அவ்வளோ ஒரு முதலமைச்சர் மாதிரி அவங்க வேறு லெவலில் அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு. கர்நாடகாவில் எதிர்ப்பு, ஏன்னா அங்கேருந்து இங்கெல்லாம் கொஞ்சம் வரணும்னு சொல்லிட்டு அப்படி எதிர்ப்பு, எவ்வளோ எதிர்ப்புகள். அதையெல்லாம் மீறி கொண்டு வந்து அவர் பல பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கே பேச்சுவார்த்தை கொண்டு வந்து மீறி சேலம் ரயில்வே கோட்டம் எவ்வளோ பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். சேலம் ரயில்வே கோட்டம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கோட்டம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சேலத்தில் ஒரு அமைச்சர் அங்கே இடம்லாம் கேட்டார், பக்கத்தில் கேட்டார். அப்புறம் அந்த அமைச்சர் அங்கே அவர் இடத்துக்கு பக்கத்தில் வேணும்னா அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் வேறு அரசியல், அதெல்லாம் நடந்தது. அவருக்கு காசி விஸ்வநாதன் அவருக்கு தெரியும் நடந்தது, இந்த அரசியலும் தெரியும் அவருக்கு, வெளியில் சொல்ல மாட்டார் அவர். அப்படி நடந்தது எல்லாம். ஆனாலும்
இது இல்லாமல் ஒரு மேம்பாலங்கள், தரை வழி பாலங்கள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் 200 மேம்பாலங்கள்னா 350, கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு தமிழ்நாடுக்கு. ஏன்னா லாலுவுக்கு அவர் வேறு பிரச்சனையில் அவர் மாட்டம் ஜாலியாக அவர் பேர் வச்சு சுற்றிட்டு இருக்கார். இவர் தானே எல்லாமே அங்கே உள்ள நிர்வாகம் எல்லாமே. ஆனால் அந்த வகையில் லாலுவை பாராட்டணும் எல்லாமே. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நிர்வாகத்தை விட்டது வந்து அதுக்கு அது வந்து அவரை பாராட்டணும், லாலுவை பாராட்டணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார். அவர் தொகுதியில் எத்தனை பாலங்கள், மேம்பாலங்கள், புதிய நகரியிலேருந்து திண்டிவனம் நகரி, அப்புறம் அங்கேருந்து திருப்பதி வழியாக, அப்புறம் செஞ்சி வழியாக திருவண்ணாமலையில் ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டிட்டார். அங்கே பிரிட்ஜு கட்டி நின்று போயிருக்குது. இப்போ அப்போ நிதி கிடையாது இங்கே. இவ்வளோ முடியாததெல்லாம் இப்போ ஜோலார்பேட்டையில் அதிகாரிகள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே தரவழி பாலம் அங்கே அகலப்படுத்தணும், பஸ் எல்லாம் போக பேர் வந்து. ஏன்னா அந்த பக்கத்தில் 50,000 பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. உங்கள் மாமனார் ஊர் தானுங்க அது. இப்போ கண்டுக்காமல் இருக்கிறாரு. அப்படி ஆனாலும் அங்கே முடியவே முடியாதுன்னு சொன்ன அதிகாரிகள் இவர் நேராக போய் ஆய்வு பண்ணி, ஏன்னா இவரை ஏமாற்ற முடியாது, அங்கே போய் பண்ணி அகலப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு அங்கே பேருந்து உள்ளே போகிற அளவுக்கு அங்கே கொஞ்சம் விரிவுபடுத்து, அதுக்கு மேலே கேர்டர்ஸ்லாம் வச்சுக்கிச்சு ஒரு டெக்னிக்கலாக போட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற 50,000 மக்கள் அங்கே பயன்பெறுகின்ற வகையில் நிகழ்ச்சிகளில் அதனால் இது மிகப்பெரிய ஒரு என்ன கேட்டால் அவ்வளோ எங்களுக்கெல்லாம் அவர் கூட பணியாற்றுவதற்கு எனக்குலாம் அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர், பிரதமர்கிட்ட அவ்வளோ நல்ல பேர், பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் இங்கே. அந்த வகையில் மேலும் மேலும் நிச்சயமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும்னா நிறைய வேலை இருக்குது. நான் இன்னும் நிறைய புத்தகம் இது பொருள் எழுதணும் இருக்குது. ஆனால் இந்த மீண்டும் சொல்கிறேன், இந்த புத்தகத்தில் நிச்சயமாக அத்தனை பேரும் அது வந்து இது அரசியல் சார்ந்த இது கிடையாது. எல்லாமே குறிப்பாக இன்றைய கால இளைஞர்கள் உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, அதுக்கு சாதனைகள்னா என்ன, எல்லாமே இந்த ஒரு புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது. அதே போன்ற பணிவுனா என்ன, எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த பணிவு அப்படியே தான், அப்படியே பணிவாக இருப்பார். ரொம்ப அன்பாக பாசமாக, சில நேரம் கொஞ்சம் திட்டுவார், கொஞ்சம் அதிகமாகவே திட்டுவார். கட்சிக்காரங்களாம் பாசமாக நல்லாவே திட்டுவார். ஏன்னா அவருக்கு ஆதங்கம் சரியாக செய்யலையே என்னன்னு. அவர் ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவர் உரிமை அதான் சொல்கிறார், அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் இப்படி இருப்பார் அவர். ஆமாம், அங்கே திட்டு வந்து அங்கேருந்து வரும், இங்கே வெளியில் சொல். இதுக்கப்புறம் என்னங்க இருக்குது சொல்லுறதுக்கு, அவ்வளோதான். அதனால் இந்த ஏன்னா இன்னும் எவ்வளோ அவரை பற்றி நல்ல எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், நிறைய இருக்குது. இந்த சொல்லுறதுக்குலாம் நிறையா இருக்குது. இந்த மேலும் மேலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக, அவர் குடும்பம் மொத்தம் தனிகை இருக்காப்புல. பிரியா அங்கே ஊரில் இருக்குங்களா, அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க மகள். அவள் மகளை பற்றிலாம், மகளுடைய தோடு காணாமல் போயிடுச்சு, மணிமுத்தாரில் காணாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இந்த புத்தகத்தில் திட்டி விட்டு அவருடைய அடுத்த நாள் காலைல இது கண்டுபிடிச்சதெல்லாம் அது நல்ல ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கூட நாங்கள் பணியாற்றணும்னு அந்த பெருமை எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த இருக்குது. அதில் அந்த வகையில் ஒரு இன்றைய அதிகாரிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திரு வேலு அவர்கள் இருக்கின்றார். அதிகாரிகள்லாம் அவரை பின்பற்ற வேண்டும். நிச்சயமாக கொஞ்சம் இப்போ ட்ராக் மாற்றி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால்தான் கொஞ்சம் இருக்கிறது மிச்சம் மீதியாவது நம்ம காப்பாற்றலாம். இல்லை எல்லாத்தையும் நம்ம இழந்து நின்று நாங்கள் அப்படியே தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடுன்னு இருக்காது. அந்த சூழலில் இப்போ போயிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, இது நான் அரசியலுக்காக சொல்லலை, தமிழ்நாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இழப்பு தான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு உரிமையும் நம்ம இழந்துட்டுருக்கோம். நீட்டு சம்மந்தமாக நம்ம பிரச்சனை, காவேரி பிரச்சனைகள், ஹைட்ரோ கார்பன் பார்க்குன்னு ஒன்று தொடங்க போகிறாங்க. பெட்ரோலியம் பார்க், பெட்ரோகெமிக்கல் பார்க் எங்கன்னா காவேரி பகுதியில், கடலூரில் 25 கிராமங்கள், நாகையில் 20 கிராமங்கள், 45 கிராமங்கள். அதில் எல்லாமே நஞ்சை நிலம், வெட்லண்ட்ஸ். அதில் 57,000 ஏக்கர், நினச்சி பாருங்க, 57,000 ஏக்கர் நிலத்தை, எது நிலம், காவிரி பாய்கின்ற அந்த நிலத்தில்
பெட்ரோகெமிக்கல் பார்க்கு அதை எடுத்துட்டு கையகப்படுத்தி எடுத்துக்கிட்டு அங்கே தொடங்க போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துரோகம் மக்களுக்கு. அதெல்லாம் விவசாய நிலம், அதெல்லாம் அதுக்கு பிற்காலத்தில் நம்ம இன்னைக்கு சோறு போடுறது, அடுத்த நம்ம சந்ததியினருக்கு சோறு போடுற பூமி. அதெல்லாம் பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கணும். எந்த எல்லைக்கு வேணால் நம்ம போய் அதெல்லாம் மண்ணை பாதுகாக்கணும். அந்த மண்ணின் அருமையை தெரியாமல் இவங்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்துட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்துட்டுருக்கோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒருமையாக நாம் ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டு தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே எங்களுக்கெல்லாம் பெருமை. வேலு மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் நல்ல வளமோடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கின்றேன். நன்றி. பக்கத்தில் உட்கார்ந்து பேசும்பொழுது கீழே ஒரு செய்தியை சொன்னார். ஒரு நாள் காலையிலே சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் எனக்கு தொலைபேசியில் பேசினார். நீங்கள் இங்கே வந்து நான் உலக அளவிலே ஒரு தரமான கல்வி நிறுவனத்தை நிறுவலாம் என்று நினைக்கின்றேன், அதனால் உங்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்று சொன்னதாக சொன்னார். அந்த முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். எல்லா தொழிலதிபர்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலதிபர்களுக்கும் காலையிலே ஒரு 5, 6, 7 மணிக்குள்ளே ஒரு தொலைபேசியில் ஒரு தகவல், ஒரு பேச்சு வருதுன்னு சொன்னால் பெரும்பாலும் அது சந்திரபாபு நாயுடுவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இங்கே வாருங்கள், எங்கள் மாநிலத்துக்கு வாருங்கள் என்று அவருடைய பேச்சில் மயங்கி அங்கே போகும்போது 15 நாளிலே ஒரு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அங்கே உண்டு. நான் இங்கே இருக்கிறது என்று என்ன இருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. அதனாலே அதே போன்று தான் சந்திரசேகர் ராவ், என்னுடைய நண்பர் சந்திரசேகர் ராவ், அவரும் அதே போன்று இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தை எப்படியாவது நான் ஆக்கிரமித்துக் கொள்வேன் என்று முனைப்போடு அவர் பணியாற்றி வருகின்றார். அதுபோட்டு நான் சொல்ல வந்தது நம்முடைய நண்பர் விஸ்வநாதன் அவர்களை பற்றித்தான் நாங்கள் சொல்ல வந்தேன். அந்த வகையிலே இன்றைக்கு அவர் இந்த விழாவிலே வாழ்த்துறை வழங்குவது, இருவரும் அரங்கவேலு அவர்களும் இருவரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரே மாவட்டம், ஒரே காலேஜ். அதனால் என்னிடம் சொன்னார், அவரை கூப்பிடப் போகிறேன் என்று. தாராளமாக, மகிழ்ச்சி, எனக்கு கூப்பிடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒரே காலேஜில் படித்தது, ஒரே மாவட்டம் என்பது எனக்கு தெரியாது. ஆமாம், அதான் அவர் லயோலாவில் தான் படித்தார். அதை பேசிட்டோம் நாங்கள். அவர் ஊரிசு, இவர் லயோலா, நானும் லயோலாவில் படித்தேன். ஒரு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் தான் சென்னை மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போனேன். ஆக நம்முடைய அமைச்சர், இன்றும் நாங்கள் அவரை அமைச்சர் என்று தான் கூப்பிடுவோம், முன்னாள் என்று நாங்கள் சொல்லுவதில்லை. ஏனென்றால் இங்கே 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். எதிரே உட்கார்ந்து இருக்கின்ற தொடர்வழித்துறை அமைச்சர். ஆமாம் ஆமாம், இது இல்லை, நான் சொல்கிறது எங்கள் கட்சியில் சொல்கிறேன். எங்கள் மாநில அமைச்சர் ஜி விஸ்வநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர். அதில் இன்னொன்று, ஒரு கட்சியிலே அவர் இருந்த காலத்திலே இவர் அப்பழுக்கில்லாமல் மிக கை சுத்தமாக எந்த குறையும் சொல்ல முடியாமல் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் என்று நான் பலமுறை பலரிடம் கேள்விப்பட்டிருக்கிறேன். திரு விஸ்வநாதன் அவர்களை பற்றி சொல்லுகின்றேன். இப்பொழுது என்ன இருக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அது தேவையும் இல்லை. அதனாலே இப்படிப்பட்டவர்கள் விட்டு சென்ற இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து அரசியலில் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த தூய்மை, ஒரு நல்ல அரசியல் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு உண்டு. அதை பற்றி நாம் பேச தேவையில்லை. அது அதிகமாக அது அரசியல் கொண்டு போய் விட்டுவிடும். இப்பொழுது இந்த நம்முடைய
நூலாசிரியர் வேலு அவர்களை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் நான் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருப்பதனாலே. அவருக்கு அமைச்சர் பதவி எங்கள் கட்சி வழங்கிய போது என்னிடம் வந்தார். பதவியேற்று பிறகு என்னிடம் வந்தார், என்னை பார்த்தார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் இந்தியாவிற்கு என்ன செய்கிறீர்களோ ஆனால் தமிழகத்திற்கு 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜ் இருக்கக்கூடாது, ப்ராட் கேஜாக இருக்கணும், அகலப்பாதையாக இருக்க வேண்டும், குறுகிய பாதை இருக்கக்கூடாது, 1 மீட்டர் கூட இருக்கக்கூடாது என்று சொன்னேன். 5 ஆண்டு காலத்திலே அதை மிகச்சிறப்பாக நடத்தி காட்டினார். லயோலா கல்லூரி அவர் பணியாற்றிய அந்த காலத்திலே லயோலா கல்லூரி ஒரு ஆய்வு நடத்தியது. அப்பொழுது தமிழகத்திலிருந்து 12-13 அமைச்சர்கள் இருந்தார்கள், மத்திய அமைச்சர்கள். அதில் அந்த மத்திய அமைச்சர்களிலே யார் சிறந்த அமைச்சர் என்று லயோலா கல்லூரி மாணவர்கள் ஆய்வு செய்த போது அதில் 1வது இடத்தை அன்புமணி ராமதாஸ் பிடித்து கொண்டார். 2வது இடத்தை மரியாதைக்குரிய சிதம்பரம் பெற்றுக்கொண்டார். 3வது இடத்தை அரங்கவேலு பிடித்து கொண்டார். 13 பேரில் 13 12 நினைக்கிறேன், 13 பேரில் 3வது இடத்தை பிடித்து கொண்டார். ஆக நியாயமாக அவருக்கு 2வது இடம் கொடுத்துருக்கணும், ஆனால் 3வது இடத்தை பிடித்து கொண்டார். இதிலிருந்தே தெரிகிறது. அதாவது லாலு அவர்கள் அவர் அமைச்சர், என்ன அமைச்சர், ஆமாம் கேபினட் அமைச்சர். ஆனால் இவர் இணை அமைச்சர். ஆனால் பெரும்பாலும் அவருக்கு அது பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்வதை விட அவ்வளவு சிறப்பாக அவரால் செயல்பட முடியாது. ஆனால் நல்ல ஜோக் அடிப்பார், நல்ல இது பண்ணுவார், செய்வார், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட முழுக்க அந்த தொடர்வண்டித்துறையை முழுக்க பார்த்தவர், கவனித்தவர். இவருடைய ஆளுமை தான் அங்கே கோலோச்சியது, அரங்கவேலனுடைய அந்த திறமை. இதை இந்த நேரத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. அதோடு அவர் தமிழகத்திற்கு செய்த அந்த நேரத்தில் அவர் செய்த சாதனைகள், அந்த தொடர்வண்டித்துறையில் செய்த சாதனைகள், அதற்காக ஒரு நாள் பூராவும் பேசலாம். அவரை பேச சொன்னால் அதை பட்டியலிடுவார். இப்படி இதுவரை இங்கிருந்து சென்றவர்கள், தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் தமிழகத்திற்கு செய்த சாதனை இந்த 2 பேர் தான். ஒருவர் அன்புமணி ராமதாஸ், இன்னொருவர் அரங்கவேல், இங்கிருந்து சென்றவர்கள். அந்த வகையில் இன்னொன்று 3வது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்சல்யூட் இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அந்த ரயில்வே துறை அப்படிப்பட்ட துறை என்று உங்களுக்கு தெரியும். அதில் கடைசி வரைக்கும் அப்பொழுக்கில்லாமல் அதில் அந்த துறையிலே பணியாற்றி அவர் சாதனை படைத்தார், நல்ல பெயரையும் எடுத்தார். அவர் கடைசியிலே இன்று வரை எங்களுடைய இயக்கத்திலே இருந்து இன்றும் அவர் ஒரு இளைஞர் போல அவர் பணியாற்றுவார். அவரோடு நடக்க முடியாது. அப்படி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் உழைப்பார். ஆனாலும் அந்த அவருடைய தொகுதிக்கு அவர் செய்த, அரக்கோணம் தொகுதிக்கு செய்த சாதனைகள் ஏராளம். ஆனால் அந்த மக்கள் அந்த நன்றிக்கடனை செய்யவில்லை. அது ஒரு பக்கம். ஆக இதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொன்று, கடைசியாக ஒரு வார்த்தை. எங்களுடைய கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் சுப்பிரமணிய ஐயரன், அவர் இந்த என்ன ஊர் இந்த திருத்துறைப்பூண்டி ஒரு ஊருக்கு என்ன ஊர், அந்த சாய்பாபா ஊர் என்ன ஊர், அது சீரடிக்கு போய் வந்ததாக சொன்னார். இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் பேசினார். அப்போ அவரே பேசி அங்கே பார்த்தா எல்லாமே ஒரு இடத்துல கூட ஆங்கிலத்தில் எழுதவே இல்லை.
அது எந்த இடமாக இருந்தாலும். லாரியில் கூட பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துக்கு போகிற லாரியெல்லாம் கூட அது என்ன கேட்டாராம், இது என்ன மராத்தியா ஹிந்தியான்னு. இல்லை, மராத்தியில் தான் பேசுகிறாங்க, மராத்தியில் தான் எழுதுகிறாங்க. எங்குமே ஒரு இடத்துல கூட ஆங்கிலம் கிடையாது. இப்படி நாம் நமது தமிழ் மொழியை மறந்து விட்டோம், தமிழ் மொழியை சிதைத்து விட்டோம். மெல்ல தமிழினி சாகும் யாரோ சொன்னாங்கன்ட்டு பாரதியார் கோபம் வந்து அதெல்லாம் ஒன்றும் சாகாதுன்னாரு. ஆனால் செத்துட்டுது. குற்றுயிரும் குலையுரமாக தமிழ் இருக்குது. இப்போ நாம் வந்திருக்கவங்களே நாம் கேட்குறோம், நமக்குள்ளே நாம் கேட்டால் நாம் எத்தனை பேர் ஆங்கிலம் கலவாத தமிழில் நாம் பேசுகிறோம்? யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் ஒரு ஜெர்மனிக்காரன் அந்த ஜெர்மன் நாட்டுக்கு போனாலும் அல்லது பிரான்ஸ் நாட்டுக்கு போனாலும் அவன் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி மொழியை தவிர வேறு எதுலேயுமே பேச மாட்டான், எழுத மாட்டான். அவங்களெல்லாம் ஆராய்ச்சி. ஜப்பான்காரன் எடுத்துங்க. ஆக நம்முடைய தாய்மொழி நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது இனி வருங்கால சந்ததிகளுக்கு எல்லாம் பார்த்தா படிக்காத ஒரு பெண் கூட இன்றைக்கி மட்டன் சிக்கன்னு சொல்லுது. படிக்காத பெண்ணும் என் மருமகனுக்கு மட்டன் வாங்கினேன், சிக்கன் வாங்கினேன்னு என்ன சொல்கிறது? நான் ஒரு இடத்துல கூட வேடிக்கையாக சொன்னேன் பொதுக்கூட்டத்தில், என் பொண்ணு கன்சீவ் ஆகிக்குதுன்னு. கன்சீவ் ஆகிக்குதான், படிக்காத. இப்படிலாம் நம்முடைய தமிழ் ஆங்கிலம் கலந்து இன்றைக்கி அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த புத்தகத்தை நான் அதாவது உண்மையை தான் பேசுவேன் எப்பொழுதும். நான் 2 நாளைக்கு முன்னால் தான் எனக்கு கொடுத்தார், முந்தா நாள் தான் கொடுத்தார். நான் கொஞ்சம் தான் பெரட்டி அப்படி பார்த்தேன், முழுசும் படிக்கலை. ஆனாலும் அவருடைய புத்தகத்தை முழுசும் படித்து நாங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய அந்த கூட்டங்களிலே அதை பற்றியெல்லாம் நாங்கள் கருத்து சொல்லுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முழுவதுமாக அந்த புத்தகத்தை படிக்க முடியவில்லை என்ற என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை நம்முடைய அரங்கவேலு அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முன்னதாகவே செல்வதற்காக என்னை நீங்கள் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய இந்த நூல் ஒவ்வொரு இளைஞனும் படிக்க வேண்டிய நூல். ஒவ்வொரு இளைஞனும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த நூலை படிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஏறு ஓட்டிவிட்டு பரம்படித்து விட்டு அவர் பள்ளிக்கு சென்ற அந்த அனுபவமெல்லாம் நான் நிறைய என்கிட்ட சொல்லுவார். அந்த வகையிலே நாங்களெல்லாம் அப்படி விவசாய குடும்பத்திலிருந்து நாங்களெல்லாம் வந்தவர்கள் என்பதனாலே அதையெல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த என்னுடைய ஆவலை தெரிவித்து கொண்டு, அவருடைய நண்பர்கள் இவ்வளவு பெரிய வட்டத்தில் நண்பர்கள், அவருடைய சக IAS அதிகாரிகள் மற்றவர்களெல்லாம் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்பது இங்கே வந்து பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியும். இன்னும் சில பேர் வராமல் இருக்கலாம் அவருடைய நண்பர்கள். அதனால் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நான் முன்னதாகவே செல்வதற்காக என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று எங்கள் அமைச்சர், நம்முடைய அமைச்சர் அரங்கவேலு அவர்களை வாழ்த்துவதிலே நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவரை அறிந்த வரையில் இந்த நூலை புரிந்து கொண்ட வகையில் படித்தால் முன்னேறலாம், உழைத்தால் சாதனை படைக்கலாம் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். படித்தால் முன்னேறலாம், உழைத்தால் சாதனை படைக்கலாம். அதற்கு அவரும் இந்த நூலும் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் முதலில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது பெருமைக்குரியது. ஐயா அவர்களாலே வெளியிடப்பட்டது. அதோடு உயர்ந்த மனிதர்கள், சாதனையாளர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை, சாதனையை இப்படி ஒரு சுயசரிதையாக நூலாக வெளியிடுவது வரவேற்கத்தக்கது. காரணம், நாடு வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட திசை மாறி போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில்
குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் தடம் புரளாமல் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நேர்முறையிலே திசை மாறாமல் அமைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட நூல்கள் எடுத்துக்காட்டாக ஒரு வழிகோலாக அமையும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை சொல்லுவதற்கு காரணம், ஒருங்கிணைந்த வட ஆற்காடு மாவட்டத்தில் குறிப்பாக கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அந்த நேரம் சுதந்திர போராட்ட நேரம், இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம். இப்படி வரலாற்றில், இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் முக்கியமான காலகட்டத்தில் பிறந்த அவர் கிராமத்தில் இருந்து எப்படி படித்தார் என்பதுதான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலே படித்தார். பெருமதிப்பிற்குரிய பெரியவர் ரங்கசாமி கவுண்டர் அவர்களும் எல்லம்மாள் அவர்களும் எவ்வளவு முயற்சி எடுத்து படிக்க வைத்தார்கள் என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தன்னுடைய மகன் மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் என்று அப்பொழுதே கனவு கண்டிருக்கிறார். அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய தந்தை கனவை நனவாக்கியிருக்கிறார். அப்படி மாவட்ட ஆட்சியராக வருவதற்கு முன்னாலே அவருடைய பணிகள், வாழ்க்கையிலே நான் அதிகம் உணர்ந்து கொண்டது படிப்பதற்கு எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கிறார் என்பதுதான். ஆகவே இன்னல்களுக்கு இடையிலேயும் படித்தால் முன்னேறலாம். இது இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் அதிகம் நான் பேசவில்லை. மாவட்ட ஆட்சியராக இருந்த நேரத்தில் தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிவது சற்று கடினம். அந்த மாவட்டத்தை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி நான் அதிகம் அறிந்தவன் என்றாலும் கூட அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாக அமைப்பு முறைகளை எல்லாம் பார்த்தவன், உணர்ந்தவன், கேட்டறிந்தவன் என்ற வகையில் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசால் ஒரு முறை நியமிக்கப்பட்டுவிட்டு மீண்டும் அவரை இங்கே நியமிக்க மாட்டார்கள். ஏதாவது காரணம் இருக்கும். அப்படி திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து விட்டு வந்தவரை மீண்டும் தமிழக அரசுனா அப்போ இருந்த முதலமைச்சர் அப்படி செய்யவே மாட்டாங்க. நான் அரசியல் பேசுவதற்காக அல்ல. அன்றைய முதலமைச்சரே மீண்டும் அவரைத்தான் இங்கே அனுப்ப வேண்டும். அவர் மாவட்ட ஆட்சியராக சென்றால்தான் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை, கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும், ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று எண்ணி அவரை மீண்டும் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நிர்வாகத்திறன் எவ்வளவு எடுத்துக்காட்டானது என்பதை நம்மாலே உணர முடிகிறது. அந்த அளவிற்கு நிர்வாகத்தில் உறுதியாக இருந்தவர். பார்ப்பவர்களுக்கு தெரியலாம், நம்முடைய அமைச்சர் அவர்கள் அமைதியாக இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர் தன்னுடைய செயல்பாட்டில், நிர்வாகத்தில் அழுத்தமாக, திருத்தமாக, உறுதியாக இருந்தவர் என்பது இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டு. இது ஆட்சியராக பணி. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அவருடைய பணி. தேர்வாணையத்தில் இருந்த நேரத்திலேயும் எவ்வளவு கராராக, அதே நேரத்தில் சாதுரியமாக செயல்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு நன்கு தெரியும். அவரோடு நெருக்கமாக பழகியவன். அந்த காலகட்டங்களில் மருத்துவரையா அவர்கள் சொல்வது, அவரோடு தொடர்பு கொண்டு பேசுவது போன்ற அந்த பணிகளை எல்லாம் இணைத்தவன் என்ற அடிப்படையை எண்ணி பார்த்தால் எனக்கும் பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு சாதனை படைத்தவர். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் ஐயா சொன்னாங்க, அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. தொடர்வண்டி துறையில் மத்திய அமைச்சராக இருந்தவர் படைத்த சாதனை. உலக அரங்கில் இந்திய நாடாளுமன்றத்திற்கென்று தனி சிறப்பு இருக்கிறது. இந்திய நாடாளுமன்றத்தில் 1 மணி நேரம் கேள்வி என்று சொன்னால், அந்த 1 மணி நேர கேள்வி நேரத்தில் 2 அமைச்சர்கள் கேள்வி நேரத்தை முடித்த வரலாறு இந்திய நாடாளுமன்றத்தில் உண்டு. அப்பொழுது நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவராக சபாநாயகராக இருந்தவர் மதிப்பிற்குரிய சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள். அது பல நேரங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற அவையில். இன்று கேள்வி நேரத்தில் 1 மணி நேரம் என்றால் அதில் 50 நிமிடங்கள், 55 நிமிடங்களுக்கு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சளைக்காமல் சரியான பதிலை சொன்னவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அவர் சொல்லியிருக்கார் பல தடவை. 1 மணி நேரம் கேள்வி நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து இவர்கிட்ட கேட்டால் தான் சரியான பதில் கிடைக்கும், தங்கள் தொகுதிக்கு கோரிக்கைகள் நிறைவேறுன்னு நினச்சி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. 50 நிமிடம், 55 நிமிஷம் அவர் ஒருத்தரே, சுகாதாரத்துறை அமைச்சரே கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். எஞ்சி இருக்கிற 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் இருந்தால் அது கேள்விக்கு பதில் சொல்லி சாதித்தவர் நம்முடைய அமைச்சர் அரங்கவேலு அவர்கள். இப்போ 2 பேருமே ஒரே நேரத்தில் ஒரு நாள் முழுசும் இவங்க தான் நாடாளுமன்றத்தில் நாயகர்கள். அதை முடித்த பிறகு ராஜ்யசபா
ராஜ்யசபாவில் இது. அது முடிச்சுட்டு அவங்க சொல்றது டுடே இஸ் தி பிஎம்கே டே இந்த பார்லிமெண்ட். அவர் சொல்றது இப்படி நாடாளுமன்றத்தில் மருத்துவரையா அனுப்பி வைத்த தமிழ்நாட்டிலிருந்து சென்ற 2 அமைச்சர்கள் தான் நாடாளுமன்றத்தில் சாதனை படைத்திருக்கிறார் என்பது வரலாறு. இப்படி 2 அமைச்சர்கள் சாதனை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி, சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். ஐயாவோ இங்கே சென்னை அன்புமணி எதை சொன்னாலும் அப்படியே செய்து முடிக்கக்கூடிய சாதனையாளர். நான் மூர்த்திகிட்ட நேர்லையும் காலையில் வந்த உடனே சொன்னேன், இப்போவும் சொன்னேன், மூர்த்தி இப்படி ஒரு வாழ்க்கை பயண புத்தகத்தை சரிதையை வெளியிட வேண்டும், என்னுடைய ஆசை இது. ஏன்னா இது நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. இது அங்கே அவங்கள மட்டும் சொல்லலை, இங்கே வந்திருக்கிற நான் அதான் தொடக்கத்தில் முகமன் சொல்லுகிற நேரத்தில் குறிப்பிட்டதை போல வந்திருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றிய சாதனை மனிதர்கள் நீங்கள் வெளியிடுங்க. நீங்கள் செஞ்ச சாதனை எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவங்க நீங்களும் இது போன்ற புத்தகங்களை வெளியிடுகிற நேரத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் இதை படித்து நாம் இவர்களைப் போல முன்மாதிரியாக ரோல் மாடல்னு சொல்கிறாங்கல்ல, முன்மாதிரியாக இவர்களை நாம் வழிநடத்த பின்பற்ற வேண்டும், அவர்கள் அடியொட்டி வளர வேண்டும் என்ற அந்த சிந்தனை மற்றவர்களுக்கு மாணவர்களுக்கு வரும் என்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நல்ல நூல்கள் மேலும் வர வேண்டும் என்ற என்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி இந்த விழாவினுடைய நாயகர் மதிப்பிற்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சரில் எங்களுடைய எந்நாளும் அமைச்சராக இருக்கிற எங்கள் இதயத்தில் நிலைத்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அரங்கு வேலு அவர்கள், அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக பின்பலமாக இருந்தவர் அவருடைய துணைவியார் அம்மையார் அவர்கள். அவங்க எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு குணம் படைத்தவர்கள், நல்ல செய்தியில் அவர்களும் படித்தவர்கள், நல்ல பண்பாளர் என்பதையெல்லாம் எங்களுக்கு நன்கு தெரியும். ஆகவே அவரை வாழ்த்துகிற நேரத்தில் அம்மையாரை வாழ்த்தாமல் இருந்துவிட முடியாது. ஆகவே அவருக்கு உறுதுணையாக இருந்த அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அமைச்சர் அரங்கு வேலு அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு நலமோடு 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாதனை புத்தகம் எல்லா மாணவர்கள் இளைஞர் கைக்கு செல்ல வேண்டும், நாமும் படிக்க வேண்டும், அதை உணர வேண்டும் என்று என்னுடைய ஆவலை வெளிப்படுத்தி அவர் பணி சிறக்க நலமோடு வாழ வாழ்த்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.